வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்காக எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வேகத்தோடு இயக்கத்தோழர்கள் பணியாற்றிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் முதல் கட்டமாக மண்டல அளவில் இளைஞர் அணி மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு மகளிர் அணி மாநாடு மண்டல வாரியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு உன்னதமான திட்டத்தின் மூலமாக மண்டல அளவில் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி எப்படி நாம் பணியாற்றிட வேண்டும், எந்த முறையிலே பணியாற்றினால் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்ற பயிற்சியை கழக நிர்வாகிகளுக்கு தருவதற்காக முதல் கட்டமாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலம், அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட 49 தொகுதிகளில் அடங்கியிருக்கிற வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்குச்சாவடி நிலை முகவர், அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட இந்த 49 தொகுதியில 1.5 லட்சம் பேருக்கு மேல வராங்க நாளைக்கு. ஆக இந்த மாநாடை பொறுத்தவரையில 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு ஒரு அச்சாரமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய நம்முடைய தோழர்கள் வந்து செல்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அவங்களுக்கு வேண்டிய அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ஒவ்வொரு வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லாத வாகனங்கள் வருவதற்கு வேண்டிய பார்க்கிங்கு, கடலூர் விழுப்புரத்துல வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த பக்கம், சென்னையில இருந்து வர்றவங்க எல்லாம் இந்த பக்கம், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 வண்டிகள் தங்குவதற்கு விடுவதற்கு வேண்டிய இந்த பார்க்கிங் வசதி எல்லாம் கூட பிரமாதமா சேர்த்துக்கிறோம். அவ்வளவு பேரும் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மாநாடு அமைய இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து கொள்கிறேன். ஆக இந்த மாநாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய எழுச்சி மாநாடாக அமையும். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி பொறுப்பு வரும். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதற்கு அச்சாரமாக விளங்கக்கூடிய மாநாடு தான் இந்த எழுச்சி மாநாடு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். 1,30,000 சேர் போட்டிருக்கிறோம். காவல்துறையினர் வந்து எவ்வளவு பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க? போக்குவரத்து துறையிலிருந்து கிட்டத்தட்ட காவல்துறையினர் ஒரு 1000 பேருக்கு மேல இப்பயே வந்துட்டாங்க. நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க. போக்குவரத்துல எதனா மாற்றம் ஏற்படும்? மாற்றம்லாம் வராது. 12 மணிக்கு மேல இந்த சென்னையில இருந்து வர்ற வாகனங்கள், இந்த மாதிரி வண்டலூர்ல இருந்து வர்றது, இவங்க கடலூர், விழுப்புரத்துல இருந்து வர்றதுலாம் 12 மணி மேல ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறோம். எங்க வண்டி வர்றதுக்கு மட்டும் அனுமதிக்க சொல்லியிருக்கோம். நாளைக்கு யாராரு முக்கிய தலைவர்கள் யாராரு கலந்துக்கிறாங்க? எங்களுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர் தளபதி மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அவர்தான் சிறப்பு. எல்லா நிர்வாகிகளும் வருவாங்க. தலைமை கழக நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாமே வராங்க. தலைவர் உரை தான் எங்களுக்கு வேத வாக்கு. நாளைக்கு எந்த மாதிரியான ஆலோசனை கொடுக்க தலைவர் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு.